அரசு பள்ளிகளில் மேட்டுப்பாளையம் வட்டாரத்தில் நமது பள்ளி மாணவர் கௌதம் என்பவர் 480 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் சாதனை படுத்துள்ளார். அவருக்கு பள்ளியின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். அடுத்த விளையாட்டுப் போட்டி. நமது பள்ளியில் 80 மாணவர்களுக்கு மேல் சிஆர்சி லெவலில் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று 12 மாணவர்கள் ஜூனியர் எரிப்பந்து என்ற விளையாட்டில் மாவட்ட அளவில் பங்கு பெற்றனர். அந்த மாணவர்களுக்கும் பாராட்டுகள். போட்டித் தேர்வு பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படும் NMMS ட்ரஸ்ட் தேர்வுகளில் நமது பள்ளியைச் சேர்ந்த மாணவன் கௌதம் என்பவர் உதவித்தொகை பெற்று வருகிறார். தற்போது 11ஆம் வகுப்பில் பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படும் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் நமது பள்ளியில் பயின்ற மாணவி இவாஞ்சலின் பிரபா மாதம் ரூபாய் 1500 உதவித்தொகை பெற தகுதியான மதிப்பெண் எடுத்துள்ளார். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பள்ளி கட்டமைப்பு. இந்த வருடம் நமது ஊர் பொதுமக்கள் பங்களிப்பு தொகை 15 லட்சம், அரசு பங்களிப்பு தொகையாக 30 லட்சம் நிதியுதவியுடன் 2ஆம் தளத்தில் கலையரங்கம் ஆடிட்டோரியம் அமைத்து தரப்பட்டது. அதற்கு உதவியாக இருந்த நமது தலைவர் ஞானசேகரன் சார் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன். இந்த ஆடிட்டோரியம் டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மெட்ரிக் பள்ளிக்கு இணையாக தரத்தில் அமைந்துள்ளது. நமது பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்ற தன்னம்பிக்கையை அவர்களுக்குள் ஏற்படுத்த சொல்லில் அடங்கா உதவிகளை நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஞானசேகரன் சார் அவர்கள் செய்துள்ளார்கள். குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களில் ஒருவரையும் விமான பயணம் கோயம்புத்தூர் டு சென்னை ஒரு நாள் சுற்றுலாவிற்கு அழைத்து சென்று அண்ணா கோளரங்கம், பிர்லா கோளரங்கம், அண்ணா நூலகம், மெரினா பீச் ஒரு நாள் டூர் அழைத்து சென்று அவர்களுக்கு சிறப்பான உணவையும் அளித்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் மகிழ்வித்தார். ஏன்னா பறக்கவே முடியாத விமானத்தில் பறக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்காக அவர்களுடைய கனவையும் நனவாக்கியுள்ளார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக சென்ற ஆண்டு நமது பள்ளியில் பயின்ற ரம்யா, வினய் பிரகாஷ் 9th ஸ்டாண்டர்ட் படித்த நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இந்த வருடம் மாடல் ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார்கள். மேலும் சென்ற ஆண்டு முதல் மதிப்பெண் பெற்ற கௌதம் என்பவரும் மாடல் ஸ்கூலில் தேர்வாகி +1 படித்து வருகிறார். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம பள்ளியில் ஒரே ஆண்டில் 3 மாணவர்கள் தேர்வாகியது நம் கண்ணார்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு ஒரு மைல்கல்லாக அமையும் என்று என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.